வணக்கம். புத்துவரிசையில் வரக்கூடிய இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குடிமுறையை காட்ட போகிறோம். போடுறது எப்படி, குடியிலிருந்து கழட்டுவது ஒரு குத்து வெளிக்கட்டு போகும். அதுதான் வெளிக்கட்டு தான் போகணும். இந்த வெளிக்கட்டு தான் நன்மையை பாய்க்கும். அதை விட்டுட்டு போடணும். இப்படி உள்கட்டு போட்டோம்னா தூக்கி வச்சு அந்த வரப்பகுதி அவரும் அடிக்கலாம், நானும் அடிக்கலாம். அது போலவே எக்காரத்தை கொண்டோம் நம்ம இழுப்போம். இப்படி தான் நம்ம கட்டுவோம், இல்லை ஏறி இப்படி கட்டுவோம். அதாவது எதிரிக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு அடிக்கிற வாய்ப்பு கிடைக்குதுன்ற துறப்பு தெரியும். அந்த துறப்பு பாடம் தெரிஞ்சதுன்னா நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது வெளிக்கட்டு முறை. ஒரு கூட்டு போடுறோம். இப்படி போட்டு ஒரு முறுக்கி புடிக்கிறோம். புரியுங்களா? இந்த புடியை கட்டுவது எப்படி? இந்த வெளிக்கட்டு போட்டோம் ஆடு நிறுத்தும்போது எதிரியை சிம்ப விடாமல் பிடிக்கிறோம். வலிக்கும். இப்போ வலிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? இப்போ தொடை தட்டுறாரு. இன்றைக்கு பெரும்பான்மையான கலைகளில் வலிக்குதுன்னா இப்படி தொடை தட்டம் பண்ணுறோம். இது பண்ணும்போது ஒரு வலிக்குதா? அப்போ எதிரி என்ன பண்ணுவோம்? சரி வலிக்குதே, விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு விட்டுட்டுலாமா? சொல்லு. அதுக்காக நம்ம படம் கற்றுக்கலாம். புரியல? இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இன்னும் நான் செய்ய ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கிடும். புரியுதுங்களா? போயிட்டு இல்லை எனக்கு வலிக்குது விட்டுலாம் இது. அப்புறம் எதுக்கு இந்த பாடத்தை பின்பற்றுறாங்க? புரியுதுங்களா? அப்போ என்னன்னா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. நம்ம தற்காப்பு கலையில் புடி போடுறது ஒரு வகை, புடி கழட்டுறது ஒரு வகை, புடியை கழட்ட விடாமல் செய்வது என்பது வேறொரு வகை. இப்படி 3 வகையான குறைந்தபட்சம் 3 வகை இருக்குது. அதுக்கப்புறம் அதை கழட்டு விடாமல் பண்ணலாம், நம்ம விட்டுருக்கலாம், அதையும் மறிச்சு பண்ணுவோம். இப்படின்னு பாடங்கள் ஏகப்பட்டது புதந்திருக்கு. அதை விட்டுட்டு எனக்கு வலிக்குது, அதை தட்டி வலிக்குது என்னன்னா எதிரி விட்டுருவாங்களாம். போர்க்காலையில் இதுக்கு போகும்போது ஏதோ ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டிப்போது. இது மாதிரி நம்ம செய்ய முடியும். அப்புறம் எதுக்கு இந்த கலையை படிக்கிறோம்? புரியுதுங்களா? இப்போது இந்த கலையில் இந்த புடியை போட்டால் எப்படி கழட்டுவது? இதில் பல வகை உண்டு. மிக மிக சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு கழட்டு முறை தான் அவ்வளோதான். இப்போ இப்படி இருக்குது. இந்த நிலையில் நம்ம போட்டுருங்க. நம்மளால் முது வலிக்கும், இப்படி நிலை இல்லாமல் இப்படி இருக்கும். இப்போ இந்த பாடத்தை எப்படி கழட்டுவது சொல்லலாம். இப்படி நம்மளை போட்டு இப்படி வச்சிருக்கிறாருன்னா இவருடைய 2 கைகளால் என்னை போட்டு அழுத்துறது. எனக்கு ஒரு கையால் இருக்கும். இப்போ ஏற்கனவே சொல்லியிருப்போம், நம்ம கட்டில் கை வச்சுருக்கோம். இந்த கட்டை எடுக்கிறோம். எடுத்து அப்படியே ஒரு முடிவு பிடிக்கிறோம், தள்ளுறோம். இப்போ புடி அதாவது அவருடைய வீக்னஸ் நம்மக்கிட்ட வந்து போச்சு. மீண்டும் பாருங்கள், இதை கொஞ்சம் நிறைவாக செய்யலாம். கொஞ்சம் பிடிச்சிடும். இது ஒரு செகண்ட் தான் கீழே. இப்போ இதே புடியை அவர் செய்தார்னா நான் விட்டுட்டு இருக்க மாட்டேன். அது அடுத்த கட்ட நடவடிக்கை. புரியுதுங்களா? அவர் செய்யறதுக்குள்ள வேற என்னென்ன பண்ணணுன்றது தான் அடுத்த நிலை. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 நிலையாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீண்டும் அந்த குத்துறோம் போடு அப்படி வைக்கணும். இப்படி இருக்கும்போது இப்போ என்னை போட்டு மார்பில் அழுத்துறது ஏந்திரிக்க விடாமல் பண்ணுவார். அப்படியே பிடிச்ச அவர் பிடிச்சிக்கிட்டு தான் பாடம் எழுத்து. இப்போ அவர் கிடக்கிறார், நான் மேலே முயற்சி பண்ணுவோம். செய். நான் பல முறை சொல்லியிருக்கேன், குத்து வரிசையை ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பாடமும் அதுக்குள்ளே அடக்கம். இப்போது இது போன்ற நுணுக்கங்களை 1 by 1 நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். இந்த மாதிரியான கழட்டு முறைலாம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. இனி பார்க்கலாம். நாம் கொடுத்துட்டோன்னா இனி மற்ற குழுக்களில் இந்த மாதிரியான கழட்டு முறை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதுதான் புரிய கூட அவ்வளோதான். இந்த போட்டு நெஞ்சில் அழுத்தணும், எழுந்திருக்க விடாமல் பண்ணணும். இங்கே கூம்பு வரும் இருக்கு, இதை தாண்டி எழுந்திருக்கவும் கூடாது. அவ்வளோதான். புரியுதுங்களா? சமநிலைக்கும். இப்போது இந்த பாடத்தில் ஒரு நிலையை மட்டும் நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுங்களா. இப்படி போட்டு மாணவரை இப்படி அழுத்திக்குவான், எழுந்திருக்க விடக்கூடாது. எழுந்துட்டு மாணவர்கிட்ட சொல்லுவான், இந்த புடியை கழட்டவே முடியாது அப்படின்னு மாதிரியார் சொல்லிட்டாருன்னா அந்த மாணவன் மனசில் என்ன ஆகிடும்? இந்த புடியை கழட்டவே முடியாதா, அப்படிப்பட்ட புடி நினைக்கும். ஆனால் எனக்கு எங்கள் தந்தை சொல்லி கொடுத்ததெல்லாம் கூட்டு ஒன்று தான், சாவி பல வெளியில் நம்ம போகிறோன்னா
வெவ்வேறு வாத்தியார்கிட்ட வெவ்வேறு முறையில் அவங்க பல்வேறு வகையான புதிய கற்றுருப்பாங்க. ஆனால் கழுத்து முறையை எப்படியெல்லாம் 10 விதம் 5 விதம் கழுத்து எடுத்து தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அப்போ தான் அந்த கழுத்து முறையை செய்து தப்பிச்சு இலையே வர முடியும். புரியுதா? எல்லா பூட்டுக்கும் கழுத்து முறை உண்டு. இன்னும் நிறைய பேர் இதெல்லாம் கழட்டவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை வாடி பாடத்தை எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக நம்ம வகுப்புக்கு வாங்க. அதை எப்படி கழட்டுவதுன்னு உங்களுக்கு விலாவரையாக சொல்லித்தரேன். இது போன்ற பாடங்களை பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்த வகுப்பில் இதோட சிறந்த பாடத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.